ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இந்தியன் பொலிட்டிக்கல் மேப்பை வச்சு இந்தியன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸோடைய கேபிட்டல்ஸை படிக்க போகிறோம். இது நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக புரிகிறதுக்காக இந்தியாவை நம்ம 5 ஜோன்ஸை டிவைட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நார்த், தென் வெஸ்ட், தென் ஈஸ்ட், தென் நம்ம வாழ்கிற சவுத் அண்ட் த 7 சிஸ்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்டாக அதோடைய கேபிட்டலை படிச்சுட்டு வருவோம். லதாக்கோடது வந்து லே, இது ஒரு யூனியன் டெரிட்டரி. ஜம்மு காஷ்மீரோடைய கேபிட்டல் வந்து ஸ்ரீநகர், இதுவும் ஒரு யூனியன் டெரிட்டரி. அதுக்கு அப்படியே கீழே வந்தோன்னா ஹிமாச்சல் பிரதேஷோடைய கேபிட்டல் ஷிம்லா. இதோ இந்த 2 ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, பஞ்சாப், ஹரியானா, இது ரெண்டுத்துக்குமே ஒரே கேபிட்டல் தான். அது வந்து சண்டிகர் ஒரு யூனியன் டெரிட்டரி. அடுத்து நம்ம இங்கே அதுக்கு அப்படியே பக்கத்தில் வந்தோன்னா உத்தராகண்டோட கேபிட்டல் வந்து தெஹ்ராதூன். அதுக்கு கரெக்டாக நம்ம கீழே வந்தோன்னு பார்த்துக்கோங்க, உத்தரப்பிரதேஷோட கேபிட்டல் வந்து லக்னோ. நிறைய பேர் வந்து உத்தராகண்ட் அண்ட் உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதனால் நம்ம இதை டிஎல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டெல் கம்பெனி இருக்கும்ல, அது மாதிரி டிஎல் அப்படின்னு தெஹ்ராதூன், லக்னோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய கேபிட்டல் டெல்லியோடைய கேபிட்டல் வந்து நியூ டெல்லி. ஸோ இதுதான் நார்த் சைடில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸோட கேபிட்டல்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து வெஸ்டர்ன் சைட் போகலாம். வெஸ்டர்ன் சைடில் இந்தியாவிலேயே பெரிய ஸ்டேட் வந்து ராஜஸ்தானோடைய கேபிட்டல் வந்து ஜெய்ப்பூருக்கு கீழே வந்து குஜராத்தோடைய கேபிட்டல் காந்திநகருக்கு அப்படியே பக்கத்தில் வந்தோன்னா மத்திய பிரதேஷோட கேபிட்டல் வந்து போபாலுக்கு கீழே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மகாராஷ்டிராவோட கேபிட்டல் வந்து மும்பை. ஸோ நம்ம வெஸ்டர்ன் சைடும் பார்த்தாச்சு. அப்படியே நம்ம வந்து ஈஸ்டர்ன் சைட் போகணுன்னா இங்கே இருக்குது பீகாரோட கேபிட்டல் பட்னா கீழே ஜார்க்கண்டோட கேபிட்டல் ராஞ்சிக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, வெஸ்ட் பெங்காலோட கேபிட்டல் கொல்கத்தா. அதுக்கு அப்படி கீழே வந்தோன்னா ஒடிஷாவோட கேபிட்டல் வந்து புவனேஸ்வர். அதுக்கு இந்த சைடு இப்படி இருக்குல்ல, இதுதான் வந்து சத்தீஸ்கரோட கேபிட்டல் வந்து ராய்ப்பூர். ஸோ நம்மளை இப்போ ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இருக்கிற ஜோனானே இந்த சதர்ன் ஜோனுக்கு நம்ம வரலாம். இது தெலுங்கானாவோட கேபிட்டல் ஹைதராபாத். ஆந்திரப்பிரதேஷோட கேபிட்டல் வந்து அமராவதி. கோவா தான் இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் ஸ்டேட், இதோடைய கேபிட்டல் வந்து பனாஜி. கர்நாடகாவோட கேபிட்டல் பெங்களூர். கேரளாவோட கேபிட்டல் வந்து திருவனந்தபுரம். தமிழ்நாடுக்கு சொல்லவே வேண்டாம், சென்னை. தமிழ்நாடுல ஒரு யூனியன் டெரிட்டரி இருக்குது, அது வந்து புதுச்சேரி. அதோட கேபிட்டலும் புதுச்சேரி. ஓகே, இப்போ நம்ம வந்து 7 சிஸ்டர்ஸ்க்கு போயிடலாம். 7 சிஸ்டர்ஸில் நம்ம முதல்ல இருக்கிறதுலே ஈஸ்டர்ன் மோஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அருணாச்சல் பிரதேஷ், இதோடைய கேபிட்டல் வந்து இட்டாநகர். அடுத்து வந்து நாகாலாந்து, இதோட கேபிட்டல் வந்து கொஹிமா. அடுத்து மணிப்பூரோட கேபிட்டல் வந்து இம்ஃபால். அடுத்து மிசோராமோட கேபிட்டல் வந்து ஐஸ்வால். திரிபுராவோட கேபிட்டல் வந்து அகர்தலாக்கு மேலே போனோன்னா மேகாலயோட கேபிட்டல் வந்து ஷிலாங்க்கு மேலே 7 சிஸ்டர்ஸ்லேயே பெரிய ஸ்டேட் வந்து அஸ்ஸாமோடைய கேபிட்டல் வந்து டிஷ்பூர்லேருந்து இப்படிக்கா வந்தோன்னா சிக்கிமோட கேபிட்டல் வந்து கேங்டாக். ஸோ இவ்வளோதான், இந்தியாவில் இருக்க எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ நான் வந்து இந்த இடத்துல 2 இது விட்டேன். என்னது, அந்தமான் அண்ட் நிக்கோபார், லக்ஷதீப் ஐலண்ட். அந்தமான் அண்ட் நிக்கோபாரோட கேபிட்டல் வந்து போர்ட் பிளேயர். லக்ஷதீப்போடைய கேபிட்டல் வந்து கவரத்தி. ஓகே, ஸோ தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் வந்து இதில் ஒன்றுக்கு மட்டும் சொல்லலை, அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.